வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் விஎல்சி பிளேயரில் ஃப்ரீ ஐபிடிவி, அதாவது கேபிள் டிவி அண்டு டிடிஹெச்க்கு எதுவுமே பணம் கட்ட வேண்டாம், நீங்கள் ஃப்ரீயாகவே தமிழ் லைவ் டிவி சேனல்ஸை இன்டர்நெட் மட்டும் இருந்தாலே போதும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம A2D நந்தா ப்ரோ சேனல்லையுமே ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பார். அந்த வீடியோவில் அவர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதாவது பப்ளிக் சேனல்ஸ் மட்டும்தான் இதில் வரணும், பே சேனல்ஸ் சன் டிவி இது எல்லாமே வருது, அதனால் இது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். அதே தான் நம்மளும் சொல்கிறோம். இதில் லீகலா இல்லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் பாருங்கள், சன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சன் டிவி வருதா? இப்போ கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள், கீழே வந்து நமக்கு சன் டிவி ப்ளே ஆகிட்டு இருக்குது. சன் டிவி வந்து நமக்கு பப்ளிக் சேனல் கிடையாது, சன் டிவி வந்து நமக்கு பே சேனல். இது வந்து எப்படி நமக்கு இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள், வீடியோகான் D2H. வீடியோகான் D2H மூலமாக நமக்கு இந்த சேனலை வந்து லிங்க் எடுத்து நமக்கு அந்த பப்ளிக் டொமைன் ஒரு அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்க. அது என்ன வெப்சைட்டுங்கிறத நான் காட்டுறேன். அதில் அப்லோட் பண்ணுறாங்க. இது வந்து எப்படி நமக்கு லீகலாக வரும்? கண்டிப்பாக லீகல் கிடையாது, இல்லீகல் தான் இது. அதே மாதிரி நம்ம தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வருது. இதில் பாருங்கள், இப்போ தமிழ் டைப் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், கலர்ஸ் தமிழ்லாம் வருது. கலர்ஸ் தமிழ்லாம் எப்படி பப்ளிக் சேனல்ஸ் வரும்? அது எல்லாமே பே சேனல்ஸ். இதுலேயுமே கீழே பாருங்கள் ப்ளே ஆகுதா? கீழே பாருங்கள் D2H ஸ்மார்ட்னு இருக்குது. இதுவுமே டிஸ்ல இருந்து தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அதனால் இது எல்லாமே இல்லீகல். அந்த வெப்சைட்லேயே கீழே போட்டிருப்பாங்க. இதில் கீழே பாருங்கள், லீகல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி கீழே சம் மேட்டரை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் கண்டென்ட், அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் ப்ளே ஆகிற கண்டென்ட்டுக்கு நீங்கள் காப்பிரைட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் பண்ணலாம். நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அந்த கண்டென்ட் மட்டும் இந்த வெப்சைட்லேருந்து ரிமூவ் ஆகும். இப்போ சன் டிவிக்காரங்க வந்து காப்பிரைட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் மட்டும் நமக்கு இதில் ரிமூவ் ஆகும். அதுவுமே அவங்க வந்து 100க்கு 100 ரிமூவ் ஆகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அதை வந்து டிஸ்லேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது சேனல்காரங்க நினச்சாலுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறோம், இது வந்து நமக்கு இல்லீகல் அப்படிங்கிறது. இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண TCCL IPTV வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார், விஎல்சி பிளேயர் இல்லீகலா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். நம்ம விஎல்சி பிளேயர் இல்லீகல்னு சொல்லலை, அதில் ப்ளே ஆகிற இந்த மாதிரி கண்டென்ட் தான் இல்லீகல் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நம்ம கேபிள் டிவி டிஷ்ஷுமே டிவியில் பார்ப்போம், இது எல்லாமே லேப்டாப்பில் தான் பார்க்க முடியும். டிவிலையுமே பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சது 100 Mbps பிளான் இருக்கணும். 100 Mbps பிளான் இருந்தால் தான் உங்களுக்கு பஃபர் இல்லாமல் ஓடும். அதே மாதிரி டிவியில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனல் ஒரு சேனலாக மாற்றும்போது அது தமிழ் சேனல் லிஸ்ட் வந்து கரெக்டாக மாறாது. அதனால் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிக்கும்போது கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகாது. இது நிறைய யூடியூபர்ஸ் வந்து தெரியாமல் ஃபேக்காக இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பார்க்காதீங்க, பண்ணாதீங்க. அதனால் உங்கள் டிவைஸ் வந்து ஹேக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் போடுறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதனால் தயவுசெய்து மக்கள் யாராவது இந்த மாதிரி இல்லீகலான IPTV பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து பார்க்காதீங்க. அதே மாதிரி ஸ்டார் ஷேர்னு ஒரு IPTV ஆப் இருக்குது, யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார் ஷேர் அதுவுமே இல்லீகல் தான். அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி D2H, வீடியோகானு, சன் டைரக்ட், ஏர்டெல்லுங்கிற மாதிரி கீழே லோகோ வரும். நமக்கு அதுக்கு பேமெண்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுவுமே ஆக்சுவலாக இல்லீகல் தான். தற்சமயத்துக்கு, அதாவது கொஞ்ச நாளைக்கு ஓடும், அது தெரிய வந்து இதாகும்போது கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. அதனால் லீகலான கண்டென்ட்டை பாருங்கள். யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லீகலான கண்டென்ட்டை பார்த்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. நன்றி.